மாப்பிள்ள என்ன முத்தழகி, எப்படி இருக்க? பயந்துட்டியா? உனக்கு ஒன்றும் இல்லையா கடற்கரை? சாதாரண ஒரு மயக்கம் தானே டாக்டர் சொல்லிட்டாரு. பொய் சொல்றீங்கப்பா. நான் மயக்கமா இருக்கிறேன்னு நினைச்சு டாக்டர் பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பாருங்க. எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர்னு தெரியும்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஐயா கடற்கரை, உனக்கு யாராவது ஒருத்தர் ஒரு கிட்னியை தானம் பண்ணா நீ குணமாயிடுன்னு டாக்டர் சொல்லிட்டாருயா. அதை கேட்டோடனே வள்ளியம்மா என்ன சொன்னா தெரியுமா? சோழமலையோட கிட்னியை டொனேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாப்பா. அப்பா, எனக்கு இந்த ஆபரேஷன் வேணாம்ப்பா. ஏயா? என் சுயநலத்துக்காக நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாரும் என்னால கஷ்டப்பட வேணாம். கூட பிறந்த தங்கச்சியில இருந்து எனக்காகவே வாழ்ற முத்தழகி வரைக்கும் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். குண்டடி பட்டு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ எல்லாம் பண்ண புண்ணியம் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு முத்தழகி. என் காலம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, இத்தனை நாள் உன் கூட எந்த குறை இல்லாம வாழ்ந்தேன். இத பாருங்க, விதி விட்ட வழி நான் போறேன். யாரும் என்ன தடுக்க வேணாம், தடுக்கவும் முடியாது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதை விட நீங்க என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம். எங்களுக்காக இல்லாட்டியும் இந்த குழந்தைக்காகவாவது நீங்க இருக்கலாம்ல. மாப்பிள்ள, என் பொண்ணை விதவியாக்கி மூல உட்கார வச்சிடாதீங்க. அவளுக்கு தாலி பிச்சு கொடுங்க. முத்தழகி, இவங்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பாக்குறையும் வள்ளியம்மைக்கு அவன் புருஷன் மேல இருக்காதா? என்னதான் பாசத்துல சோழ அவன் கிட்னியை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு ஒரு நியாயம், சோலைக்கு ஒரு நியாயமா? மணி அரசும் அவன் குடும்பம்னு சந்தோஷமா இருக்கான். கவிதாக்கும் சின்ன வயசு. நம்மளோட சுயநலத்துக்காக அவங்களோட நிம்மதியை கெடுக்க வேணாம். செல்லம்மாவும் தனி மனுஷி கிடையாது. எப்ப வேணாலும் அவ அருமை புரிஞ்சு வடமலை வருவான். அன்னைக்கு அண்ணனுக்காக கிட்னியை கொடுத்தான்னு தெரிஞ்சது வை, என்ன ஆகும் யோசிச்சு பாரு. கூட பிறந்தவங்க மேல பாசமா இருக்கிறான்னு தான் செல்லம்மா கிட்ட கோச்சிட்டு போனா வடமலை. இந்த ஆபரேஷன் நடந்தது, அப்புறம் என்னைக்குமே செல்லம்மா வடமலை சேர்த்துக்க மாட்டான். யாரும் மணியரசு செல்லம்மா கிட்ட கேட்கலங்க, கேட்கவும் போறது இல்ல. வள்ளியம்மா தான் சம்மதிச்சுட்டு போயிருக்கா. உனக்கு புரியல முத்தழகி. எனக்கு சோழமலை வேற, மணியரசு செல்லம்மா வேற இல்லை. 3 பேரும் ஒண்ணுதான். தம்பி தங்கச்சி வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத ஒரு நல்ல அண்ணனா மட்டும் இல்ல, நல்ல மனுஷனாக இருக்க முடியாது. சோழமலை வந்தான்னா நானே அவன்கிட்ட பேசி வேணான்னு சொல்லிடுறேன். மணியரசுக்கும் செல்லம்மாக்கும் இந்த விஷயம் தெரியவே வேணாம். இதுதான் உங்க முடிவா? அம்மா அழாதம்மா முத்தழகி. கடற்கரை, உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த மாதிரி நேரத்துல கூட உன் தம்பி தங்கையோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறியே, உன் நல்ல மனசு யாருக்கே வரும்? நீ உன் தம்பி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல பேசுற, அதுல தப்பு இல்ல. ஆனா
முத்தழகிய பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருப்பா. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுடா, நாம குடுக்கிற நிலைமையில இருந்தோம் இப்படி ஆயிடுச்சேன்னு சோழ ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு தவிக்க மாட்டானப்பா. இல்லப்பா, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி இந்த விஷயம் மணியரசுக்கும் செல்லம்மாவுக்கும் தெரிய வேண்டாம்ப்பா. நாங்க யாரும் அதை சொல்லவும் மாட்டோம். இப்போ சோழமெல்லாம் வந்துருவான்ப்பா. டாக்டர் அவனுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கட்டும். அவனோட கிட்னி உனக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம்ப்பா. இல்லனா தெய்வம் விட்ட வழின்னு அந்த ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு அப்படியே இருந்துருவோம். நீங்களாம் என்ன சொல்றீங்க? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஆண்டவன் ஏமா என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான்? அவருக்காக கையில சூடம் கொளுத்திருக்கேன், தீ மிதிச்சிருக்கேன். அப்படியும் ஏமா ஆண்டவனுக்கு என் மேல இறக்கமே வர மாட்டேங்குது? யார் மேல பாசம் வச்சாலும் அவங்க சீக்கிரமாவே என்ன விட்டு போயிடுறாங்க. ரத்னா போன மாதிரி இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே உயிர் போயிடும். ஐயோ அம்மாடி, அப்படியெல்லாம் பேசாதம்மா, பேசாத. அவருக்கு ஒன்றும் ஆகாதும்மா, கவலைப்படாத. அந்த ஆண்டவன் நிச்சயமா காப்பாத்துவான். அம்மாடி, நீ மனசை தளர விடாதம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அதே மாதிரி இதுவும் சரியா போயிடும். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? ஒருத்தர் கிட்னி கூடவா அவருக்கு செட் ஆகும் போயிட போகுது. நீ நம்பிக்கையோட இருந்தாதானம்மா மாப்பிள்ளையும் நிம்மதியா இருப்பாரு. அம்மா, அவரோட உசுரை காப்பாத்த யார்கிட்ட வேணாலும் மடிப்பிச்சு கேட்க நான் தயாரா இருக்கேன். அண்ணே, அண்ணே ஏன் அலறீங்க? இந்த காலத்துல இது பெரிய பிரச்சனையே இல்ல, ஈஸியா சரி பண்ணிடலாம். காசு பணம்னா பரவாயில்ல, எவ்வளவு வேணும்னாலும் செலவு செஞ்சிடலாம். ஆனா 2 கிட்னியும் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே. யாராவது கிட்னி தானம் பண்ணா காப்பாத்திடலான்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட போய் கேட்பேன் சொல்லு? நான் ஏன் கூட பிறந்தவன் இருக்கேன்? சொல்லுங்கண்ணே, நான் எதுக்கு இருக்கேன்? இருக்கிறதுல 2ல 1 கொடுக்க போறேன், அதுல 1 ஆயிர போறது இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் ஆண்டவன் 2 கிட்னி கொடுத்திருக்கான் போல இருக்கு. அதுல 1 கொடுக்கறது தப்பே இல்ல. நீ இல்லப்பா, உனக்கும் குடும்பம் குழந்தை இருக்கு. அத்தை, எனக்கு மனசாட்சி இருக்கு. அண்ணனை பத்தி கவலைப்படாம நான் மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் இல்ல. ஒரு கிட்னியை தானே கொடுத்துட்டு உலகத்துல எத்தனையோ பேர் நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட புதுசு இல்ல அத்தை. தம்பி, என் வயிற்றுல பாலை வாத்துட்டப்பா. உங்க குல தெய்வம் தான் உங்களை இங்க அமுச்சு வச்சிருக்கு. வள்ளியம்மா, கூட பிறந்த தங்கச்சி இருந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பாளான்னு தெரியல. ஆனா நீ எனக்கு தாலி பிச்சை கொடுத்திருக்கமா. காலம் புறா உன் காலில் விழுந்து கிடக்க. வள்ளியம்மா அக்கா, என்னக்கா இது? பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மூத்த மருமக. உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? செல்லம்மா செல்லம்மான்னு எல்லாரும் ஓடுனீங்கல்ல, இப்போ இவர்தான் உதவிக்கு வந்திருக்காரு. இனிமேலாவது நீங்க இவரை புரிஞ்சுக்கிட்டா சரிக்கா. ஏய் வள்ளியம்மா, எந்த நேரத்துல எதை பேசணும் உனக்கு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லா டெஸ்டையும் எடுத்து மேட்சிங் ஆகுதான்னு பார்ப்போம்.
கூட பிறந்தவன் தானே, நிச்சயமா என்னுடைய கிட்னி அண்ணனுக்கு பொருந்தும். கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா இருங்க. ஏங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம கிட்னி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ என் பேச்சுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆமா, நான் பேசினா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏங்க, அங்க என்கிட்ட மண்டைய ஆட்டினீங்க, இங்க வந்து உங்க அண்ணிய பார்த்த உடனே அப்படியே உருகி போயிட்டீங்க. என்னங்க, கேட்ட உடனே தூக்கி கொடுக்க அது என்ன கடையில வாங்கின பொருளா? அவங்களுக்கு அவங்க புருஷன் உசுறு பெருசுனா எனக்கு ஏன் புருஷன் உசுறு பெருசு இல்லையா? நல்லா இருக்குங்க நியாயம். இத பாருங்க, நீங்க எதை நினைச்சு அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் பேச்ச மீறி அப்படி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் நான் என் குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஹேய், நம்ம வாழ்ற இந்த வீடு, சாப்பிடுற சாப்பாடு, போடுற துணிமணி, இதெல்லாம் யார் கொடுத்தது நினைக்கிற? எங்க அண்ணன் கொடுத்தது. இந்த மாதிரி நேரத்துல அண்ணனோட நிலைமையை மறந்துட்டு உன் பின்னாடி வந்தேன்னு ஏன் எனக்கு நல்ல சாவே கிடைக்காதுடி. 4 பேருக்கு வயிறாறு சோறு போட்டா 4 தலைமுறைக்கு புண்ணியன்னு சொல்லுவாங்க. நான் எங்க அண்ணனுக்கு கிட்னியை தானமா தரத்தான் போறேன். இந்த புண்ணிய நம்ம பிள்ளைகளை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். வாரிசுக்கு சொத்து சேர்க்கறத விட இந்த மாதிரி புண்ணியத்தை சேர்த்து வச்சு போறதான் நான் விரும்புறேன். புலம்புறதை விட்டுட்டு போய் புலப்ப பாரு. என்னமோ பண்ணி தொலைங்க, இனிமே நான் இதுல தலையிட மாட்டேன். ஆனா ஒண்ணு, கிட்னி கொடுத்துட்டு வந்து காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்கு குடும்பத்து மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எல்லாம் என் தலையெழுத்து. செல்லம்மாவும் தனி மனுஷன் கிடையாது. எப்போ வேணாலும் அவள் அருமை புரிஞ்சு வடமலை வருவான். அன்னைக்கு அண்ணனுக்காக கிட்னியை கொடுத்தான்னு தெரிஞ்சது வை, என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அப்பா, அப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. அப்பா, என்னப்பா கூப்பிட்டுட்டே இருக்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க என்னாச்சுப்பா? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா? அண்ணன் நல்லா இருக்கார்ல? அவன் நல்லாதான் இருக்கான். அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணனை பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லாதான் இருக்கான். இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. கொஞ்ச நாளா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அன்னைக்கு தவசி வந்து அண்ணனை பார்த்தது, ஸ்னேகாக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஸ்னேகா ரிலீஸ் ஆனது, அண்ணி குணமானது, குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தது, எல்லாமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. ஏன்பா ஏன்பா எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்க? உங்க எல்லாருக்கும் நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா? அவங்க யாரு பத்தியும் எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஏன்பா என்ன வெறுக்கிறீங்க? நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் யார பத்தி கவலைப்பட போறேன்? எல்லாம் ஜெயில இருக்கிற என் பிள்ளைய பத்தி தான். அவளை பத்தி தான் தினம் நடிச்சு வேதனை பண்ணிட்டு இருக்கேன். பாரு, மணியரசு அமுதா மேல இருக்கிற கலங்கத்தை நீ போக்குறேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அத நீ செய் முதல்ல, அப்புறம் யார் ஒன்ன ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நில்லுங்க.
இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்லப்பா, போயின்னு உங்க கண்டு சொல்லுது. மணியரசு மேல விழுந்த கலங்கத்தை துடைக்க எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீங்க அழுகுறதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. தோபார், நீ தான் எதையோ தேவையில்லாம கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்க. மணியரசன் நீ வெளியில கொண்டு வர வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தான் இருந்தேன். ஏன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நானும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் உனக்கு பாதுகாப்பே இல்லாம போயிடுந்தா நானும் இன்னும் இங்க இருக்கேன். மேல மேல கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அப்புறம். அப்பா, அந்த வார்த்தை சொல்லாதீங்க. நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்டு இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன வேதனைப்படுத்தாம இருந்தீங்க. இன்னைக்கு அதுவும் நடந்துருச்சு. ஆனா எனக்கு தெரியும்பா, நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நிச்சயம் ஒரு நாள் அது எனக்கு தெரிய வரதான் போகுது. நான் எதுவுமே கேட்டு உங்களை தொந்தரப்படுத்த மாட்டேன்.